இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி தம்பி அஜித்குமார் என்ற 27 வயது இளைஞர் நிகிதாவின் வேண்டுகோளுக்கிணங்க காவல்துறையினர் அவரை சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். அடித்தே கொல்லப்பட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கிலிருந்து நிகிதாவும் காவல்துறையினரும் எப்படி தப்பிக்க முடியாதோ அதே போல் தர்மஸ்தலா, கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் பெண்கள் கிட்டத்தட்ட 400-500 சொல்கிறாங்க, 1000 சொல்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவரும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டும் எரிக்கப்பட்டும் உள்ளார்கள் என்பது அனைவருக்கும் இப்போது தெரிய வருகிறது. இந்த விஷயத்தில் வீரேந்திர ஹெக்டே, அவருடைய தம்பிகள், அவர்களுடைய மொத்த வாரிசுகள், குறிப்பாக ஆண் வாரிசுகளும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை ஆணித்தரமாக சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் கருதுகிறேன்.